மிஸ்டர் ஜெயக்குமார், சீமான் திராவிடத்தையும் பெரியாரையும் தாக்கி பேசிகிட்ருக்காரு. அதே மாதிரி பெரியாரிஸ்டுகள் சீமானுக்கு எதிராக பேசிகிட்ருக்காங்க. இதில் திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா இது 2 பேருக்குமான கருத்து மோதல் தானே. இப்போது ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட இந்த தெருவில் போகிற வரவங்கலாம் அப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது வம்புழுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, அந்த அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வம்புழுக்கிறவன்கிட்ட போய் சண்டை போடுவாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அப்படி அவங்க சண்டை போடாமல் இருந்தாங்கன்னா அவன் வம்புழுக்கிறத திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி தான் இந்த பெரியார் வழி வந்த இந்த திராவிட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறதா சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டோட மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டோட சித்தாந்தத்துக்கு எதிராக, தமிழர்களோட வரலாறுக்கு எதிராக பேசக்கூடியவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப பேசாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்காததுனால தான் இந்த மாதிரி தெருவில் போகிறவன் வரவன்லாம் கண்ட மாதிரி பேசிட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அரணாக இருப்பாங்கன்னு நம்பி தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதனால தான் திமுக இந்த மாதிரி அயோக்கியத்தனமாக பேசுகிறவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா ஏன் தமிழக அரசு சீமான் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? அது என்ன அரசியலோ யாருக்கு தெரியும்.